Hello everyone, welcome to Post Market Analysis. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் February கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன கவர் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரீமியம் பேஸ்ட் கண்டென்ட் ப்ளஸ் எஸ்எம்சி அண்ட் ப்ரைஸ் செக்ஷன் வந்து கவர் ஆகும். ஸோ ஒன் டைம் ஃபீ, லைஃப் டைம், நியூ கோர்ஸ் அப்கிரேட். ஸோ ஃபியூச்சரில் கொண்டு வர எல்லா கான்ட்ராக்டும் ஃப்ரீயாக தான் கொடுப்போம். ஒன் டைம் ஃபீ மட்டும்தான். ஸோ லைஃப் டைம் கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ விருப்பம் உள்ளவங்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடி ஆர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம். 23,296.75 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ அப்போ 23,300 கால் போட்டு எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணிச்சா மார்க்கெட் வந்து பை ஆகணும். புட் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணிச்சா மார்க்கெட் வந்து சேல் ஆகணும். ஸோ இதுதான் சிம்பிள் வே, ஈஸியஸ்ட் வே டு அப்ரோச் இது இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையிங். ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 300 கால் போட்டுக்கான பிரேக் என்ன பார்க்குறோம். ஸோ 300க்கு நம்ம கொடுக்க அந்த பிரேக் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கான பிரேக் ஈவன் 307.20 அப்படின்றது பிரேக் ஈவன். ஸோ அப்போது 300 கால் ஆப்ஷன் 307 வந்து சஸ்டைன் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் பை ஆக போகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 300 கால் போட்டுக்கு ஒரு லைனாக போடுறோம் சிம்பிளாக. ஓகேங்களா? 300 கால் போட்டில் ஒரு லைனை போடுறோம். ஸோ 300 என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ லைனை போட்டாச்சு. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இங்கே வந்து ஓப்பனாக இருக்கும் அரௌண்ட் வந்து 350. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பனாக இருக்குது, கேப் அப் ஓப்பனிங். ஸோ ஓப்பன் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உன்னோட நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ் லெவல் 335 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. அப்போது நார்மலி மேலே இருக்குது. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஆப்போனண்ட்டு கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துனுங்கிறான். ஸோ இட்ஸ் எ இண்டிகேட்டிங் கால் ஆப்ஷன் இஸ் அ பர்ஃபார்மர். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே தான் போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து மேலே போகிறோம். ஸோ இங்கேருந்து மூவ் ஆகிறோம். 335 இவனோட நெக்ஸ்ட் டார்கெட் எங்கேப்போ அப்படின்னா 387 தான் நெக்ஸ்ட் டார்கெட். சரிப்பா, 387 வந்து முடிச்சு அப்படின்னா இவனோட அடுத்த டார்கெட் அப்படின்ட்டு 446.79 அப்படின்றதான் இவனோட அடுத்த டார்கெட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு டேட்டாவும் ஃபேவராக இருக்குது அப்படின்னா ஸோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சிவி வந்து பேஸாக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக ஓகே. ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும், மேலே தான் போகணும். ஸோ மேலே தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ஜஸ்ட் ஒரு பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பிஓஎஸுக்கு இங்கே வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் வந்து வேலை செய்யுமா செய்யாதா, இது என்ன டைமுக்கு கரெக்ட் ஆனது அப்படின்னா டேப் அடிச்சிருக்கு அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 மணி 10 நிமிஷத்துக்கு அடிச்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் எங்கே இருக்குது, நமக்கு 340 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 350 எடுக்கிறோம். ஸோ 350 என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். 350 பிரேக் ஈவன் 304.752 அப்படின்றது 304.52 அப்படின்றது பிரேக் ஆன் ஃபஸ்ட்டு கேண்டில் தான் பஞ்ச் அடிச்சு அவனோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ அந்த டார்கெட்டை பிரேக் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கான். ஸோ இங்கேருந்து மூவ் வரோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 390 அப்படின்றது தான் டார்கெட்டு. ஓகேங்களா? சப்போ இங்கே இந்த டிமாண்டை வேலை செய்ய போதானா அது வேலை தான் செய்ய போகுது, மேலே தான் போகும். ஓகேங்களா? ஸோ நமக்கும் டேட்டா வந்து என்னோடய ஹை டார்கெட்டு 23,500ன்னு சொல்லியாச்சு. ஸோ 530 வரைக்கும் போயிருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒரு ஃபால் வந்து நினச்சி ஒரு 100 பாயிண்ட்ஸ். தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ப்ரீமியம் சப்போர்ட் இடத்துல மேலே வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, சப்போ ப்ரீமியம் வச்சு தான் நம்ம இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையிங்க அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி நம்ம எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக் 23,200. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து ஹையர் ப்ரைஸஸில் ட்ரேட் ஆகிரும் பிரேக்கின விட. ஸோ இப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்குன்னா அப்சல்யூட்லி கால் ஆப்ஷன் தான் சொல்லணும். புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஈவன் நீங்கள் 23,300 போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலும் இங்கே இடத்துல என்ன இருக்குது 307.20 அப்படின்றது பிரேக் ஈவன் பிலோவில் இருக்குது அப்படின்னா இவன் 0 நோக்கி ட்ராவல் பண்ணுவோம், இவன் ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் எஸ்எம்சியோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனையோ கொண்டு வந்து நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா எல்லாமே கால் சைடு வேலை செய்யும். நீங்கள் பிரேக் அவுட்டு இல்லை நீங்கள் ரீடெஸ்ட்டு 0.5 இல்லை 382 ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன கான்செப்ட் கொண்டு வந்தீங்கனால வேலை செய்யும். எப்போ அப்படின்னா ப்ரீமியமும் ப்ளஸ் டேட்டாவும் நமக்கு ஃபேவராக இருக்கணும், அந்த டைரக்ஷனுக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துறீங்க அப்படின்னா லாங்
நார்மலாக எஸ்எம்சி வியூ ஓகேங்களா. ஸோ நார்மலாக எஸ்எம்சி வியூ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ பர்ஃபெக்டாக டார்கெட் வந்து அச்சீவ்டு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு 1:3 ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ரீமியத்தில் தான் எடுக்க போகிறோம். ஸோ 350 எடுத்துறீங்க அப்படின்னா 330 390 கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நமக்கு 60 எல்லாம் தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை ப்ரீமியம் அப்படின்றத நீங்கள் கிளியராக முடிவு பண்ணி அப்படின்னா அது எடுத்துகிட்டு பீஸ்ஃபுல்லாக வெளியே போய்ட்டுக்கலாம். ஃபஸ்ட் விஷயம் கிளியரான டைரக்ஷன் தெரியணும். ஸோ இந்த பக்கம் தான் போகும்போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 1 மினிட்ல இப்படி ஹையர் ஆகின்னு போகும்போது ஒரு ஸ்விங் லோ லிக்விட்டை கலெக்ட் பண்ணால் கூட பை அடிச்சிக்கலாம். அது வந்து ஒர்க் ஆகும். எப்போ அப்படின்னா ப்ரீமியம் ப்ளஸ் டேட்டா அந்த டைரக்ஷனை சொல்லணும், அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா. ஓகே, ஸோ இது லைவ் மார்க்கெட்லேயும் மெனி டைம்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி தான் காமிச்சிருக்கும். ஸோ 23,200 கால் ஆப்ஷன். ஸோ லைவில் என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 12:40 ஓகேங்களா. ஸோ 12:50 ஸோ அந்த ரேஞ்சில் என்ன பண்ணோம் அப்படின்னா இவனோட நெக்ஸ்ட் டார்கெட் 512 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி போஸ்ட் வந்து போட்டுறோம். 482 ட்ரேட் ஆகிருந்தது அந்த டைமில். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக அதை பஞ்ச் அடித்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போது அங்கே தான் எக்ஸிட் அப்படின்னு தெரியும் போது நம்ம கிளியர் கட்டாக அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வர முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 23,500 நேரம் வந்து வந்தாச்சு. ஸோ செல் ஆகணும் அப்படின்னாலும் அந்த கால் ஆப்ஷன் அந்த லெவலுக்கு போய்ட்டு தான் செல் ஆகும். அப்படின்னும் போது நீங்கள் அதை வச்சு நீங்கள் தாராளமாக அந்த டைரக்ஷன் ட்ரேடை வந்து எடுத்துக்க முடியும். ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு அரௌண்ட் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ இந்த ரிவர்சல் நடந்தது எங்கே அப்படின்னா ஸோ திஸ் ரிவர்சல் ஹேப்பன் ஃப்ரம் தட் பிளேஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ அங்கேருந்து தான் அந்த ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் எது வந்து நம்மளோட என்ட்ரி எது எக்ஸிட் அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ வந்து நம்ம வச்சுட்டு ட்ரேட் பண்ணி அப்படின்னா தாராளமாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ பை சைட் டாப் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 1:37 வந்து சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது 1:37க்கு கிரியேட் பண்ண ஹை என்ன 23,530. ஸோ அங்கேருந்து ஃபால் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃபால் கொடுத்தோம். நீங்கள் இந்த இடத்துல சப்ளை டிமாண்டு கொண்டு வந்தீங்கனாலும் வேலை செய்யும். ஸோ ஒரு சப்ளை டிமாண்ட் பேட்டர்ன் ட்ரெண்ட் ஸோ இதெல்லாம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா ஸோ எப்போ ப்ரீமியம் இருக்கோ அப்போ மட்டும்தான் அது வேலை செய்யும் ஓகேங்களா. ஸோ அதர்வைஸ் அது ஒர்க் ஆகாது ஓகேங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு போனோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.